ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1 உரைநடை பகுதியில் பாடத்தின் தலைப்பு அறிவின் திறவுகோல். முதலில் அறிவு என்னும் கருவி செயல்படத் தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. அந்த கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க, மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்யத் தொடங்கியது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான்? இதுபோன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்கத் தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம். தன் வீட்டுத் தோட்டத்திலுள்ள ஆப்பிள் மரத்தடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்திலிருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல, திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆஹா, நமக்கு ஓர் ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கியிருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்கத் தொடங்கிவிட்டான். இதில் ஏதோ ஓர் இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். அன்று தன் பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அன்று சிந்திக்கத் தொடங்கிய அந்த சிறுவன்தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியலறிஞர் ஆவார். ஆப்பிளை கண்டார், ஆற்றலை தந்தார். இவர்தான் சர் ஐசக் நியூட்டன். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவனொருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறிக்கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒலியை கேட்டுக்கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒலி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையைக் கண்டார். அவர் உள்ளத்தில் மின்னல் போர் ஒலிக்கீற்று தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு
இப்போது விடை கிடைத்து விட்டது. அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார். மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மை உடையவை. அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கேறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார். அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் தான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார். இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா? உடனே அவர் ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார். தாள்களை ஓர் உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார். என்ன வியப்பு! நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. ஆம், ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாருமல்ல, அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தாரே, அந்த மருத்துவர்தாம். அவர் பெயர் ரெனே லெனக். அந்த சிறுவனுக்கு வயது 12. சமையலறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். இப்போது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது. கெட்டிலின் மூடி மெல்ல அசையத் தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இப்போது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான். மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்பத் தொடங்கியது. அப்புறம் என்ன? மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவரத் தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவன்தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். இவர்தான் நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார்.